நிலைமை என்ன தெரியுமா நடுவர்களே? நான் ஜனவரியில இருந்து மார்ச் ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒவ்வொரு பள்ளி ஆண்டு விழாக்களையும் சிறப்பு விருந்தினரா போய் கலந்துக்கிட்டு 1 மணி நேரம் பள்ளி குழந்தைகளுக்காக போய் நான் பேசக்கூடிய அந்த தருணத்துல என்ன தெரியுமா நடக்குது? பீனிக்ஸ் பறவையை போல பறக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளுக்கு மேடையில அலங்காரம் பண்ணி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஆட வைக்கிறீங்களே, இதுதான் உங்க திரைப்படம். இன்னைக்கு வெள்ளித்திரை மக்களுக்கு வந்து பழுதை நீக்குகிறதுன்னு பேச வர போய் நான் கேக்குறேன். இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொம்பளை பிள்ளைங்கன்னா வண்டி வண்டியா ஃபீலிங்ஸ் தரணும், ஆம்பளை பையனா வண்டியில ஏறி வீலிங்ஸ்ல விடணும். இவ்வளவுதான் நீங்க சொல்லி தரது. திரைப்படத்துல இன்னைக்கு என்ன சொல்லி தராங்க? அதையும் தாண்டி இன்னைக்கு வீட்டுக்குள்ள சின்ன திரைன்னு ஒன்று வந்திருக்கியா? நிஜமா சொல்றேன், ஒரு நாடகத்துக்கு ஒரு கதாநாயகி 10 நிமிஷம் அழுவுறதுக்கு அந்த அம்மா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த அம்மா அழுவுது. நம்ம வீட்டு பொம்பளையால 2000 ரூபாய் டேபிளுக்கு கட்டிட்டு இது உட்கார்ந்து அழுவுது. அதுல திருட வந்தவன் அவன் உட்கார்ந்து 3 சீரியல் பாத்துக்கியா? பாத்துக்கிங்களா? வீட்டுக்காரு போட்டோல இருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, நீங்க மட்டும் உயிரோட இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லாதங்கிறது கவலை இல்ல, அவர் இன்சூரன்ஸ் போடலைங்கிறதா கவலை. லைஃப் இன்சூரன்ஸ் கேட்டிருக்கோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், வண்டிக்கு கூட இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஒரு வீணா போனங்க போட்டிருக்காயா, உதட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காயா? இது கூட பரவாயில்ல மேடம். இப்போ நீங்களாம் ஏன் ஜெயிச்சிருக்கீங்கன்னா எங்க முறையாக சரியாக பேசணும் தெரியும். ஏன்ட்ட ஒருத்தன் பாலிசி போட வந்து பேசினா சார், நல்ல செவ்வாய்க்கிழமை காலைல அதிகாலை வந்து சார் நம்மகிட்ட பாலிசி போடுங்க. இல்லை சார் ஏற்கனவே கண்ட ஆள்கிட்ட போட்டு நேரத்தை வரைய பண்ணாங்க, என்கிட்ட பாலிசி போடுங்க. ஒன்றை போட்டா உடனே கிடக்கும். நான் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, உதட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்னு கேக்குறீங்களே காளிதாஸ் தம்பி, எந்த ஒரு இன்சூரன்ஸ் போட்டாலும் நாமினின்னு ஒரு பேரை எழுதுவோமா எழுத மாட்டோமா இல்லையா? இப்போ அந்த இளைஞன் உதட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, நாமினியா யாரை போட்டிருக்காதுங்கிறதா என்னுடைய சந்தேகமே. அதை மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா உங்க பாலிக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்க நல்லபடியா சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சின்ன திரையும் வெள்ளித்திரையும் பழுதை தான் நீக்குகிறது. நாங்க 3 பேருமே உங்க பக்கம் வந்திருப்போம், சம்பளமே இல்லாம கூட பேசுறதுக்கு. இன்னைக்கு பையன் பாடுறான் சார், ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல உண்ட கல்ல பருப்பு விவர் வந்தா குடி சிறப்பு மைகப்புடி. என்னது நான் அந்த வார்த்தையை சொல்ல கூடாதுன்னு எடிட்டிங் பண்ணேன் சார். கீழ தான் எடுத்து ஊத்துறா சார் அந்த பையன். இதுல என்ன தெரியும்? உங்க வசனம் நினைச்சா பாட்டு நினைச்சா கேட்க கூடாத வார்த்தைகள் தானங்க போய் இந்த பிஞ்சுகள் மனசுல பதியுதுன்னு சொன்னா அதெல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க 3 பேர் ஆதங்கத்தோட கிளம்பி வந்திருக்கோம். உங்க கை தட்டோட. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.